வெஜிடபிள் குருமா பண்ண போகிறாங்க. அதை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஆவியில் ஒரு 10 நிமிஷம், பட்டாணி, உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். தண்ணி வச்சுருக்கேன், கொதிச்சிருச்சு. குருமாக்கு மசாலா அரைக்கணும். இதுக்கு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் வதக்கிக்கணும். காரத்துக்கு 3 சிகப்பு மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம், 2 முந்திரி பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், 4 துண்டு தக்காளி வதக்கிக்கலாம். பக்கம் வேக வச்சு காயும் வெந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டேன். திருவுண தேங்காய் சின்ன கப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக ஒரு பிரட்டிட்டு ஸ்டவ் அணைச்சிக்கலாம். இந்த சூட்லேயே வதங்கினா போதும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வெங்காயம் ஒன்று வதக்கணும். ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். தேவையான சால்ட்டு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். குருமா நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டேன். பொடியை சாப் பண்ண கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வெஜிடபிள் குருமா ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு